லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி இப்படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்காத பாவங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் உங்களுக்கு இங்கே விட்டுட்டு அவர் போயிடுவார். நீங்க இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் போகணும், உங்களை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க ஒரு செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஒரு நாள் நாங்கள் காரில் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு போகிறோம். கிளம்பி வெளியில் போகிற நேரத்தில் என்னுடைய குட்டி பையன் வந்து டயப்பரை சாயில் பண்ணிட்டான். குழந்தைய கொண்டு போய் கழுவி எல்லா வேலையும் பார்த்து திருப்பி புது டயப்பர்லாம் போட்டு எல்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறமேலு குழந்தைய கொண்டு வந்து நாங்கள்லாம் சேர்ந்து போனோம். யாராச்சும் அந்த குழந்தை சாயில் ஆகிருக்கு, இல்லை ரெடி இல்லை, விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு போவோமா? ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் அப்படி யாராச்சும் செய்வாங்களா? ஒரு குடும்பத்தில் இப்படி செய்ய மாட்டாங்க. பரமபிதா இப்படி செய்வாரா? அப்படியே அவர் உங்களை விட்டுட்டு போனால் உங்கள் வீட்டு ஆளுங்க ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பாங்களா? இல்லை உங்கள் வீட்டாரில் ஒருத்தரை விட்டுட்டு உங்களை மாத்திரம் கூப்பிட்டு போனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? மேலே இந்த தியாலஜியில் ஒரு மீனிங்கே இல்லை, ஒரு மனதாபிமானமே இல்லாத ஒரு தியாலஜி. பிரியமானவர்களே, இந்த விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம பயந்து 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 பரிசுத்தமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமா? சரி, அப்படி பிரியமான பரிசுத்தம்னா நம்ம பழைய ஏற்பாட்டு மாதிரியே இருந்திருக்கலாமே. அவர் ஏன் வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கணும், தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும்? அப்போ இந்த தியாகத்துக்கு ஒரு விலையே இல்லையா? ஒரு கிரயமே இல்லையா? ஒரு வேல்யூவே இல்லையா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. பரிசுத்தமாக இருப்பது ஏனென்றால் அவருடைய தியாகம். எனக்காக அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார், அதனால நான் பரிசுத்தமாய் வாழுவேன் அப்படின்னு பரிசுத்தமாய் இருப்பது தான் பரிசுத்தம். இல்லை விட்டுட்டு போயிடுவாரு, என்னைய கூட்டிட்டு போவாரு, அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ செட் பண்ணுறதுக்காக நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால இந்த விட்டுட்டு போயிடுவார் லெஃப்ட் பிஹைண்ட் தியாலஜி நீங்கள் தூக்கி லெஃப்ட் பிஹைண்ட் அதை தூக்கி எரிஞ்சிருங்க. தேவன் அன்புள்ளவர். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுமா? இருக்கணும் நான் விரும்புகிறாரு. அப்போ நீங்கள் இருக்கணும். இருக்கிறதுக்கு அவர் உதவி செய்வாரா? கண்டிப்பாக உதவி செய்வார். நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கலாம். பயந்து பரிசுத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அன்பு செலுத்தியே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம். அதனால் பிரியமானவர்களே, யாரும் பயப்படாதீங்க. அவர் விட்டுட்டு போயிடுவார், இவர் விட்டுட்டு போயிடுவார். அவர் யாரையும் விட்டுட்டு போக மாட்டார், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறார். நம்ம அனைவரும் அவரோட போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.